அங்கே பாருங்க உள்ள ரேன் டேன் 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 செமையாக நிற்கிறான் அவனும். ஓ சீக்கிரம் மாட்டிட்டா சீக்கிரம் கிளம்பிடலாங்க, லேட் வேறு ஆகிட்டுருக்கு. நாளைக்கு திருப்பி வந்து வேறு கடையை தேடுவோம் தேடிட்டே பாருங்க. இது சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேலை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொல்ல? நான் ஒன்னு நினைச்சேன்னா அதை அடையாம விடும். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் சேஞ்ச் பண்ண வந்திருக்கிறோம். சேஞ்ச் பண்ணாங்கிறேன், போடவே இல்லை, நம்பர் பிளேட் போட வந்திருக்கிறோம். ஷாப் தான் வந்திருக்கிறோம். அப்படியே வந்து நம்பர் பிளேட் அப்படியே நம்ம போட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃப்ரேம் வந்துட்டு மாட்டணும்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரேம் மட்டும் மாட்டினோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரேமை மட்டும் நம்ம மாட்ட போவோம். பேக் சைட்லேயும் அதே மாதிரி தான் சைஸ் பார்த்துட்டு ஃப்ரேம் மாட்டிக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சைஸ் மட்டும் பார்த்துட்டு இப்போ ஃப்ரேம் வாங்க போகலாம். நம்ம தான் வாங்க போகணும். ஃப்ரேம் வாங்க போயிடலாம். ஃப்ரேம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே மாட்டிக்கலாம். இங்கே ஒரு வண்டிக்கு அப்படியே மாட்டிகிட்ருக்குறாங்க. அதை எடுத்துக்கலாமா? கொடுத்துட்டாங்க. சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்க. கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம போவோம். சைஸ் பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். எங்கே வைக்கிறதாங்க ஒரு சிரமமே. இந்த வண்டி எடுத்து யாராவது நம்ம என்ன சொல்கிறது, அதாவது இது டேங்க் கவர் யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வியூவர்ஸுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பர் பிளேட் வைக்கிறதா கொஞ்சம் பெரிய சிரமமாக இருக்குது. ஆமாம், சரி அப்படியே நம்ம போவோம், போய் வாங்கிட்டு வருவோம். அப்படியே லட்சு கடைக்கு வந்திருக்குறேங்க. பாருங்கள் மேலே தெரியுதா? லட்சு கடைக்கு வந்திருக்கிறோம். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிச்சர்ட் வச்சு பாரு, செட் ஆகுதுண்ணா? காமன் தாங்களா? ஏன்னா அந்த ஹோல் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கேயே. என்னோட இவ்வளோ பெருசு இருக்கு. அங்கே பார்த்தது சின்னதாக இருந்து. சரி வெயிட்டு வச்சு பாரு. அப்படியே பரபரப்பாக எல்லாம் போயிட்டுருக்கு. சரி இந்த கார்டு தான் சொன்னேன். இந்த கார்டு இருக்குங்களா? மாட்டிக்கலாங்களா? பாருங்க, நம்ம அந்த வண்டிக்கு தான். இந்த கார்டு தான் சொன்னேன். இந்த கார்டு சூப்பராக இருக்குது பாருங்க. சரி இந்த கார்டு கரெக்டாக இருக்குமா? இதை விட சின்னது கிடைக்குங்களா? இருக்குங்களா? என்னங்க ரெண்டுமே காட்டுறீங்களா? இல்லை, இது வண்டி வேறு, அந்த வண்டிக்கு இல்லை. நம்மளோடது வந்துட்டு இது பஜாஜ். சின்னதுங்களா? பார்க்கலாங்களா? அவர் இல்லைங்க. மொத்தம் எதாவது நடக்குது. காடெல்லாம் பார்த்தியா சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பார்த்தியா ரிச்சர்ட்? ஹேண்டில் பேரு காட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது எதுக்கு வர்றது? இந்த இது ஹிமாலயனுக்கு வரதா? ஆமாம், ஹிமாலயனுக்கு இப்படி தான் வரும். பவரேஜ் பாரு, நான் இந்த இதை யூஸ் பண்ணுறேன். பவரேஜோட சூப்பராக இருக்குது எல்லாமே. சரி இருக்குமா? நாளைக்கு திருப்பி வந்து வேறு கடையை தேடுவோம் தேடிட்டே மட்டதாரி சூப்பராக இருக்குல்ல? இது கீழே வச்சு தான் கேட்க சொன்னல. வாங்கிடலாம், ஓகே வரணும், வாங்கிக்கலாம். முதல்ல வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஜம்ப் அடிச்சு வந்துட்டுருக்கோம். கார்டு
இப்படி போட்டால் இங்கேருந்து கார்டு இப்படி வந்துடும், நல்லாயிருக்கும். ரொம்ப பேர் அதான் சொன்னாங்க, கார்டு வந்து அந்த கார்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. சரி நம்மளும் அந்த கார்டு தான் வந்துட்டு கேட்குறோம். ஆனால் கார்டு கிடைக்க மாட்டேங்குது. சாவி இங்கேயே விட்டுட்டு போயிருக்கிறேன். ஆனால் இந்த கார்டு பாருங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கார்டு பெருசு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு எல்லாமே வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. போன வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் வீடியோக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு செட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. யாராவது கேட்க வந்தாங்கன்னா இதை அப்படியே மாடலாக காமிச்சிட்றாங்க இந்த வண்டியை. அவ்வளோதாங்க, பாருங்கள் நம்பர் பிளேட் நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல, எப்படியோ வந்துட்டு 2 நாள் ஆயிடுச்சுங்க. 2 நாள் எப்படியோ சாலிடாக ஆகிடுச்சு. எப்படியோ இன்றைக்கி நம்பர் பிளேட்டை வெற்றிகரமாக முடிச்சிடலாம். அவர் ஹோல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஈச்சின்னு ஒன்று வாங்கணுங்க, ஆனால் வண்டிக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அது பார்த்திங்கன்னா பஜாஜ் வண்டி, பார்த்திங்கன்னா பஜாஜ். இது பார்த்திங்கன்னா நம்ம கீச்செயின் பார்த்திங்கன்னா நம்ம ஜாவா. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அறுத்து எடுக்கிறீங்களா? சரி பண்ணுங்க. வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாம். என்ன எடுத்துறாங்க? உங்களால எடுக்கல. இதில் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஹோலுக்கும் அப்படியே கீழே தான் வந்துட்டு அந்த பாயிண்ட்டே வருது. ஹோல் பாருங்கள், காட்டுறேன். இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலும் வந்துட்டு பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து நம்பர் பிளேட்டில் வந்துட்டு எங்கேயோ இங்கே பாருங்கள், இந்த சைடு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்துட்டு மாட்ட முடியல. அதனால் அதை அவர் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு. அவரோட மூஞ்சி வேறு காட்ட வேணான்னு சொல்லிட்டாரு, கொஞ்சம் சைட் டைப் போல். ஏங்க யாரையுமே காணோம். இது இப்போ வந்து இதை புதுசா டெலிவரியா? சூப்பராக இருக்கு இல்லைங்க, செமையாக இருக்குது. ஆ டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பீங்களா? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணட்டுமா? வந்துட்டாருன்னா அவர் எங்கே வருவார்? மீட்டிங். சூப்பராக இருக்குங்க. சீட்டு நல்லா இருக்குங்க. சீட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற. இருங்க, மறுபடியும் ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? எங்கே அது மாதிரி வரமாட்டேங்குது. ஆஃபு இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருக்கணுங்க. அது சூப்பராக இருந்ததுங்க. அப்படி ஒரு லோட் ஆகி அப்படி வரும்போது சூப்பராக இருந்தது. நம்பர் பிளேட்டுக்கும் எனக்கும் வாசியே இல்லை போல். நம்ம ஜாக்ஸ்பெராக்கும் நம்ம அந்த ஃப்ரேம் போட்டோம்ல, ஃப்ரேமும் வந்துட்டு அது உடஞ்சிருந்தது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமே செட் ஆகலை. நான் எந்த ஃப்ரேமை தான் நான் வந்து வச்சு யூஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. ஃப்ரேம் போட்டால் வந்துட்டு பக்காவாக இருக்குங்க. ஃப்ரேம் பாருங்கள், ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டாக இந்த இடம் வந்துடும். இந்த இடம் வரனால பிளாக்குக்கும் அந்த பிளாக்குக்கும் வந்துட்டு ஃப்ரேம் வந்து பக்காவாக இருக்கும். பேக் சைட்லேயும் அதே மாதிரி தான். ஃப்ரேம் வந்து கரெக்டாக நீங்கள் இப்படி பேக் சைடில் போடும் போதும் சூப்பராக இருக்கும். அவங்க வந்துட்டு எனக்கு நார்மலாக வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் போர்டு, நம்ம பழைய போர்டில் போடுவோம்ல, பழைய வண்டியிலலாம் ஒயிட் கலர் போர்டு போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து போர்டை வந்துட்டு போட சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு போர்டு வேண்டாம், எனக்கு ஃப்ரேம் ரேட்லேயே கொஞ்சம் கொடுங்க, அப்போ தான் பார்க்குறப்போ கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு. நான் வந்துட்டு இந்த கார்டெல்லாம் கேட்டிருந்தேன். இந்த விங் சீல் மாதிரி வரும்ல, அந்த சீல்டெல்லாம் கேட்டிருந்தேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வண்டிக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அதை நம்ம செட் பண்ணி பார்ப்போம், தேடி பார்க்கலாம். அதை ஆல்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சால் ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை மாட்டுவோம். அது போக இந்த கார்டு கேட்டேன், கார்டு வந்துட்டு செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. கார்டு இருந்திருந்தால் பட்டாசாக இருந்திருக்கும். அப்படியே என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடிலாங்களா? அது சொல்லி தான் இது பண்ணாங்க, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நார்மல் இன்னொரு மெட்டீரியல் காமிச்சாங்க, அது கொஞ்சம் டம்மியாக தான் இருந்தது. இந்த மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரி அத்தை இதே வாங்கினாங்க.
தேடி. இந்த வண்டியும் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஆர்எஸ் டிஸ்பிளே பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷோரூமுக்கு அதுக்கு இதுக்கும் அலைஞ்சிட்டே இருக்கிறோம் நம்ம. செம்மையாக இருக்கான்ல, ப்ளூ கலர் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கு. அப்படியே அங்கே பாருங்க உள்ள ரேன் டேன் 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 செம்மையாக நிற்கிறான் அவனும். ஓ சீக்கிரம் மாட்டிட்டா சீக்கிரம் கிளம்பிடலாங்க, லேட் வேறு ஆகிட்டுருக்கு. நம்ம கிளம்பிட்டோம். அப்புறம் ஹெல்மெட் ஒன்று வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க, ஹெல்மெட் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஹெல்மெட்டை மட்டும் நம்ம அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். நினைப்பாங்க எதுக்குடா வீடியோலாம் போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே, சரி பாய். எப்படியும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். அம்மா இது எங்கே வச்சுட்டு போகிறது, எங்கே வச்சுட்டு போகிறது? அவ்வளோதாங்க, முன்னாடி மாட்டிட்டாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்பர் பிளேட் கொஞ்சம் அப்படியே உள்ளே போன மாதிரி இருக்குங்க. நெளியுமா? நெளிஞ்ச மாதிரி தான் இருக்குமாம்மா கொஞ்சம். நான் ஸ்க்ரூ பண்ணலான்னு தான் இருந்தேன், சரி ரிப்பீட்டே அடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பக்கவாயிடுச்சு. நல்லா இருக்குல்லைங்க? அவ்வளோதான், நம்பர் பிளேட் மாட்டியாச்சு. இப்போ ஒரு தனி லுக்காக இருக்கும், சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ஆனால் லைட்டாக இங்கே கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும். பெண்டு வந்துட்டு எப்பயுமே இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம். சரி பாய்ங்க, அப்படியே கிளம்புறேன். அந்த ஆக்சிஜன் மட்டும் எதாவது சொன்னார், இது மாட்டி அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கப்புறம் வாங்க ஃபோட்டோ எது எடுக்கணுங்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படியே. அவ்வளோதாங்க, வண்டி மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, வண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதோ கிராஷ் கார்டு போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். கிராஷ் கார்டோட இதை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிராஷ் கார்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சது. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் ஓரளவுக்கு நமக்கு ரீச் வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஃபேமிலியை வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த பெல் பட்டனை டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், எல்லோரும் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஆல்.